பொண்ணு அழும்போது கண்ணுல இருந்து தண்ணி வரதுக்கு பதிலா நூடுல்ஸ் வர ஆரம்பிக்குது. அவளால அதை நம்பவே முடியல. அதை டேஸ்ட் பண்ணி பாக்குற நார்மல் நூடுல்ஸை விட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க பாட்டிக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறா. அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றா. அவ நூடுல்ஸ் பிசினஸும் நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஒரு நாள் அவளோட எல்லா நூடுல்ஸும் காலி ஆகிடுது. அழுக ட்ரை பண்றா. பட் சுத்தமா அவளுக்கு அழுக வரல. சோகமான மூவி பாக்குறா, செவத்துல இடிச்சு பாக்குறா. பட் எப்படி பண்ணாலும் அவளுக்கு அழுகையே வரல. சோ அழுகிறதுக்கு கஷ்டமான ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னு அவ ஆசைய வளர்த்த பப்பியை ஒரு காட்டுல கொண்டு போயிட்டு விட்டுடுறா. கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு பெரிய நூடுல்ஸ் ஆர்டர் கிடைக்குது. அதுக்கு நிறைய அழுகணும்னு அதனால அவ ஆசைய வளர்த்த டாக் போட்டோவும் அவங்களோட பாட்டி போட்டோவையும் வச்சு அதை பார்த்து அழுதுட்டு இருக்கா. அவ கண்ணுல இருந்து நூடுல்ஸ் அருவியா கொட்டுது. அவ நல்லா சம்பாதிக்கணும்னு அவ பாட்டியையும் கொன்னுடுறா. அவங்க அஸ்தியையும் உடைச்சிருவா. அதை நினைச்சு அழுது அழுது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிடுவா. பட் எனக்கு என்னமோ இவ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பதிலா கடைக்கு போயிட்டு ஒரு 4 வெங்காயம் வாங்கி கட் பண்ணியிருந்தாலே கண்ணுல இருந்து நூடுல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாடா.